கர்த்தருடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக. யாத்ராமம் 14 அதிகாரம் 13 பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் ஜனங்கள் அங்கு பயந்து போய் இருக்கிறார்கள். அங்கு எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். இப்பொழுது அந்த சமுத்திர கரையிலே 2 தேவன் சொல்லுகிறார், பாளையம் இறங்க சொல்லுகிறார். இவர்கள் அங்கு 9 நாம் பார்க்கும் பொழுது அங்கு பாளையம் இறங்கி விட்டார்கள். இந்த 2 9 இடையிலே 4 தேவன் மோசையோடு அங்கு சொல்லுகிறார், நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன் என்ற வார்த்தையை இந்த மோசையினிடத்திலே தேவன் சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது ஜனங்கள் பயந்து போய், எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர்? பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திற்கு கொண்டு வந்தீர்? நாங்கள் அங்கே எகிப்திலிருந்து செத்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி அவர்கள் மோசையினிடத்திலே அப்படியாக முறையிடுகிறார்கள். இதை கேட்ட இந்த மோசேதான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கு 15 கர்த்தரிடத்திலே போய் இந்த ஜனங்கள் முறையிட்டதை அவன் அங்கு போய் முறையிடுகிறான் கர்த்தருடைய சமூகத்திலே. அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் கர்த்தர் ஏற்கனவே இந்த மோசேக்கு தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரிவித்து விட்டார். ஆனால் இங்கு ஒரு அவசரமான சூழ்நிலை, செய்ய வேண்டிய கால கட்டாயம், முறையிட்டு கொண்டு இருக்கிற நேரம் அல்ல. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் தேவன் தாம் செய்ய நினைக்கிற காரியங்களை அவர் மோசேக்கு சொல்லிவிட்டார். ஆதியாகமம் 18:18 நாம் வாசிக்கும் பொழுது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எதையாகிலும் செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே சித்தம் கொண்டு இருப்பாரானால் வார்த்தையின் மூலமாக, தரிசனங்களின் மூலமாக எப்படியாகிலும் நாம் அதை உணர வைப்பார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிற்கிறவர்களாய் இருப்போமானால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் இருப்போமானால், கர்த்தர் நமக்கு முன்னதாகவே அந்த காரியத்தை தெரியப்படுத்துவார். இங்கு மோசேக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இவன் செய்ய வேண்டியது என்ன? இப்பொழுது அவன் புறப்பட்டு போக வேண்டும். உடனே அவன் 16 கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, அந்த சமுத்திரம் பிளந்து விடும் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கோலை ஓங்கி நீட்ட வேண்டும். கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை தேவ சமூகத்திலே நாம் உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வேலை கோலை ஓங்குவது, ஆனால் சமுத்திரத்தை பிளந்து விடுவது கர்த்தருடைய வேலை. ஆகவே கர்த்தர் தந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நாம் பயந்தோமானால் நாம் அங்கு சோர்ந்து போய்விடுவோம். நம்பிக்கையற்ற நிலை உருவாகிவிடும். அதை தான் சத்துரு எதிர்பார்க்கிறான். ஆனால் நாம் எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு தேவ சமூகத்திலே நாம் நிற்போமானால், தேவன் நமக்காய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். பயம் என்பது எல்லாருக்கும் வருவது இயல்புதான். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நாம் அதை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல் நமக்கு வருகிற எல்லா பயத்தின் சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்போம். தாவீது கோலியாத்திற்கு பயப்படவில்லை, ஆனால் சவுலுக்கு பயந்து என்ன செஞ்சார்? ஓடிப்போனார். பேதுரு யாருக்கும் எதற்குமே பயப்படாதவன், ஆனால் வேலைக்காரிக்கு முன்பதாக அவன் பயந்து போனான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பயம் வருமானால் நிழலாக சோர்வு வந்துவிடும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு தைரியமாய் நாம் முன்னேறி செல்லுவோமானால், அது சமுத்திரமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு வழி திறக்கும். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் சோர்ந்து போகாதபடி, கர்த்தாவே பயந்து போகாதபடி நின்று நீங்கள் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை மேன்மையை பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க, எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.